ஹரிணி, எனக்கு கையில ஒரு 60,000 ரூபாய் இருந்தா கூட ப்ளீஸ். அட, இனிமேல இருந்து உன்னால 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா கூட கையில எடுத்துட்டு போக முடியாதுன்ற விஷயம் தெரியாதா? என்ன சொல்ற? அப்போ உங்களுக்கும் தெரியாதாங்க? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேவையில்லாம 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு உங்க காசு எல்லாமே போய் ஐயோ அம்மான்னு உட்கார போறீங்க. நேத்து தான் எலெக்ஷன் டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேல இருந்து மோட் ஆஃப் கண்டக்ட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா உங்களால 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் கூட எடுத்துட்டு போக முடியாதுங்க. அப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆஃபீஷியலோ இல்லைன்னா ஃபிளைங் ஸ்குவாடோ பாத்தீங்கன்னா உங்க அமௌண்ட்டை சீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி சீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலுமே நீங்க பேங்க் ஸ்லிப் காட்டணுங்க. வித்ரா பண்ணிருப்பீங்களா பேங்க்ல இருந்து, அந்த ஸ்லிப் காட்டணும். இல்ல பிசினஸ் பர்பஸா இருக்குன்னும் பொழுது ப்ரூஃப் காட்டணும். இது எதுவுமே காட்டல அப்படின்னும் பொழுது நீங்க வச்சிருக்க அமௌண்ட் பிரைப்காக நீங்க எடுத்துட்டு வந்த அமௌண்ட் நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்காக தப்பான விதத்துல நீங்க யூஸ் பண்ற அமௌண்ட் நினைச்சு உங்க அமௌண்ட்டை சீஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அது திருப்பி நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ அதனால இனிமேல இருந்து 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் கூட வெளில எடுத்துட்டு போகாதீங்க. அப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னும் போது உங்க அமௌண்ட் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு பத்தி அவேர்னஸ் சுத்தமா இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டா இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. உங்க ஹர்னி எஸ்பி ஃபாலோ பண்ண வைக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.